ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த பேனிஸ்ட் ஹீலர் பார்ட்டியோட எபிசோட் 12 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் மற்ற எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த ஈவில் டிராகன் அவரோட பாடியை பொசஸ் பண்ணிருக்கோம்ல, இதனால அந்த இடத்துக்கு வந்து அப்படியே அந்த பேரியரை அதை உடைக்க பாக்குது. என்னதான் உடைக்க பார்த்தாலும் அந்த பேரியர் அங்க உடையிற மாதிரியே இல்ல. வந்து எதிர்பார்க்கல இந்த பேரியர் இது வந்து எவ்வளவு டஃபா இருக்குன்னு. இங்க இப்படி இது உடைக்க பாக்குதுல, இந்த விஷயம் அங்க ரால்மாக்கு தெரியுது. மாஸ்டரை பார்த்து அவ யோசிக்கிறா, அட நீங்க வந்து எங்க என்ன பண்றீங்க? ஏன்னா இந்த டைம்ல அந்த லேப்ரத்துல இருக்க அந்த பெரிய மாஸ்டர் அதை நீங்க தோக்கடிக்கிறதுக்கு போயிருக்கணும். ஆனா நீங்க இங்க இருக்கீங்க, உங்களோட பிஹேவியர் அதுவும் சரியா இல்ல. அப்பனா உங்க உடம்புல அந்த ஈவில் டிராகன் அது இருக்கா என்ன? இதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமாகறா. அந்த பேரியரும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. லஸ்ட் என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது. இது விஷயத்த நீ தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு அங்க இருக்கிற ஆளுங்க இதை பார்க்கும்போது கொஞ்சம் பயப்படுவாங்களா. அவங்களோட பயம் அது வந்து ஒரு மானா மாதிரி அப்படியே கலெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த சைடு அங்க இருக்கிற மாஸ்டருங்களும் ரெடி ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல நர்சினா கிட்ட லஸ்டர் சொல்றான், அவ்வளவுதான் செகண்ட் ரேம்பேஜ் அது கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போகுது. இந்த சைடு அங்க காப்ளின்ஸோ பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குதான். இது அங்க இருக்கிற ஆளுங்க வந்து சொல்றாங்க, ஏகப்பட்ட காப்ளின்ஸ், ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ நிறைய காப்ளின்ஸ் வந்து அங்க சுத்தி நிக்குது. அப்போனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா? இல்ல நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல, எல்லாமே பேரியருக்கு அந்த பக்கம் இருக்கு, அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள வர முடியாது. இல்ல நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா பேரியருக்கு அந்த பக்கம் மாஸ்டர் இருந்தாலும் நம்மளால எப்படி வெளியில போக முடியும்? இந்த சைடு அங்க மாஸ்டருங்க இன்னமும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்க ரால்மாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் ஆகுது. இந்த சைடு அங்க ஹான்சாமா ஹீல் பண்றானா, ஆனா எவ்வளவுதான் ஹீல் பண்ண பார்த்தாலும் அவ்வளவு சீக்கிரத்துல அவரால் குணமாக முடியல. அந்த ஈவில் டிராகன் அது தாக்கும் போது அதோட மானா வச்சு தாக்கிருக்கும். அதனால இந்த மாதிரி ஊண்ட ஹீல் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அங்க ஹீல் பண்ணும் போதே அங்க ஹான்சாமா சொல்றான், போதும் நித்து, நீ வந்து அவரை மன்னிப்பல. இல்ல நீ வந்து என்ன சொல்ல இருக்க? இப்பதான் அவன் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்மள மாதிரி அனாதையா வளர்ந்த பசங்க, அவங்களுக்கு இந்த டவுன் அது வந்து ஒண்ணுமே ப்ரொவைட் பண்ணாது. நம்மளாம் இந்த டவுனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்ல, நம்மளோட தேவையும் இவங்களுக்கு இல்ல, நம்மள ஏத்துக்கவும் மாட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் அவர் வந்து அப்படி இல்ல. ஏன்னா அவரு ரொம்ப டிஃபரெண்டானவரு. அவரு மத்தவங்கள மாதிரி நம்மள ஏத்துக்காம இல்ல, அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லி தர ஆரம்பிச்சாரு. ஏன்னா அப்பதான் இந்த கொடூரமான உலகத்துல சர்வே ஆக முடியும். அதே மாதிரி அவரு வந்து எதையுமே மறைக்கல. அவரு ஒரு எல்ஃபா இருந்தாருல, அதை கூட அவரு சொன்னாரு. அதனால நான் வந்து அவர் மேல நிறையவே மரியாதை வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் அவரும். நாங்க ஆபத்துல மாட்டிக்கினேன் அப்படின்னு தெரிஞ்சோனே அவரோட உயிர் மேல கூட அவரு கவலைப்படல. அங்க என்னாலதான் அவர் மாட்டிக்கினாரு. அதே மாதிரி தான் நானும் அவர் மேல நிறையவே மரியாதை வச்சிருக்கேன். இல்ல நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கின, இந்த உலகத்துல அவர் ஒண்டி தான் உனக்கு நிறையவே மரியாதை கொடுக்கறாரு அப்படின்னு இல்ல. நீ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. எப்போ ஆரம்பிச்சதுன்னா நம்ம சந்திச்சோம்ல, அப்பதான். அப்பத்துல இருந்தே நீ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். அதே தான் நானும் அதே மாதிரி தான் யோசிச்சேன். அதுக்காக தான் நீ என் கிட்ட வரும்போதும் அந்த விஷயத்துல நீ இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த டவுனை விட்டு உன்னை வெளில போக சொன்னேன். இதெல்லாம் கேட்கிறேன் நர்ஸே நாங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. ஆமா நீ வந்து உன்னையே ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறியா? நான் வந்து உன்னை ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா இவரு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்காருன்னு தெரியுமா? நீ வந்து எல்லாத்தையும் மறைக்கிறாது ஓகே தான், அதுக்கு காரணமா இருந்ததும் இந்த பிரைம் மினிஸ்டர் அவரு தான். இருந்தாலும் என்னோட பிரதர் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு உனக்கு தெரியுமா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நீங்க எதுவுமே பண்ணல. போதும் நித்து, இந்த மாதிரி அவனை தப்பா சொல்லாத. இல்ல என்ன மன்னிச்சிரு, அவ்வளவுதான், என்ன ஹீல் பண்ணாத. எனக்கு கிடைச்ச ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். இல்ல நீங்க வந்து அதுக்கு நித்த கூடாது, ஹீல் பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு தெரியணும் அதாவது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு. இந்த சைடு அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இன்னமும் தாக்கின்னு இருக்கா. சில பல ஆளுங்க வெளியில வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா இவங்க வந்து எதுக்கு வெளியில வராங்க? அதாவது இன்னுமா உனக்கு புரியல, ரால்மாவோட பர்டனை இவங்க குறைக்க பாக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு வேற வழியே இல்ல, அந்த டிராகன் வெளியில வரக்கூடாது. அப்படி வெளியில வந்தா அவ்வளவுதான், இந்த உலகமே ஒட்டு மொத்தமா அழிஞ்சிரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இவரை நம்ம தடுக்கணும். சைடு ஹீரோவும் சொல்றான், நர்சினா நீ வந்து இங்கே இரு. சைடு அவங்க எல்லாருமே ஃபயர் மேஜிக் வச்சு தாக்குறாங்களா, இதனால அந்த ஈவில் டிராகன் இன்னமும் கடுப்பாகுது. ஓ உங்களை மாதிரி ஆளுங்களால என்ன தடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி பார்க்கலாம் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னு. அந்த மரத்தையும் அவங்க வெட்ட ஆரம்பிக்கிறாங்களா? ஓ எவ்வளவு நேரத்துக்கு தான் நீங்க வெட்ட போறீங்க? இது ரொம்ப போரிங்கா இருக்கு, உங்களை மாதிரி ஆளுங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. இந்த சைடு இதோ ஒரு வாய்ப்பா வச்சு ஹீரோ சம வேகமா போறானா. அங்க அரிமா மேஜிக்கை யூஸ் பண்றா. இதனால ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அவன் சம வேகமா மேல வரான். உன்ன மாதிரி ஒரு ஹியூமனால என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆனா எல்லா மரத்தையும் வெட்டிட்டு அங்க அப்படியே கொல்லலான்னு வரான். ஆனா அவனோட வயிற்றுலயே அந்த மரம் குத்திக்குது. இதனால அவனுக்கு பயங்கரமா ரத்தம் போகுது. அந்த இடம் ஃபுல்லாவே ரத்தம் ஆயிடுது. அங்க நசேனாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க பின்னாடி ஹான்சாமா சொல்றான், போ நசேனா, இதுக்கு மேல நீ போகலன்னா கண்டிப்பா இதுக்காக கஷ்டப்படுவேன். இந்த சைடு அங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையுமே அவங்க வெட்டி கொள்றாங்களா. அங்க நசேனாவும் மத்தவங்களும் எல்லாருமே ஓடி வராங்க. அங்க ஓடி வந்து அவ ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க நசேனாவும் ஹீரோவை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்குன்னே சொல்றா, எனக்கு வேற வழி இல்ல, நான் ஸ்லீப்பிங் பியூட்டியோட பவரை யூஸ் பண்ண போறேன். அட நீ வந்து என்ன சொல்ற, அதை நீ பயன்படுத்தினாலும் அது ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. ஏன்னா அதை பயன்படுத்தும் போது வெறுமா 10 வருஷத்துக்கு தான் டிராகனை தூங்க வைக்க முடியும். சரி நம்மளுக்கு 10 வருஷமாச்சு கிடைக்கும். இப்போ மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆபத்துல இருக்காங்க. இப்போ இங்க ஹீரோவும் இல்ல, அந்த 10 வருஷம் தான் நம்மளுக்கு ஒரு டைம். இந்த டைமுக்குள்ள நீங்க வந்து எப்படியாச்சும் ஹீரோவை கண்டுபிடிக்கணும். அதனால அதை போய்
இருப்பானுங்க. இந்த சைடு அந்த ஈவில் டிராகனையும் அவ கூப்பிட அந்த ஈவில் டிராகனே கொஞ்சம் ஷாக் ஆகுது. இதுக்கு என் கிட்டே எதுக்கு வந்து இருக்க? இதையும் ஹீரோ பார்த்து நிற்பானா? அவனால எதுவும் சொல்ல முடியல. நசேனா நீ வந்து அங்க போக கூடாது. ஹலோ நசேனா அங்க போயினே இருக்கலாம். அதனால ஹீரோக்குள்ள ஏதோ ஒன்று ஆகுது. அவனுக்குள்ள திரும்பவும் அந்த பவர்ஸ் அவைக்கன் ஆகுது. இது அதே பவராச்சு. இதை பாக்குற அந்த ஈவில் டிராகனால எதையுமே நம்ப முடியல. இது என்ன எவ்வளவு பயங்கரமான பவரா இருக்கு? ஹியூமன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் இருக்க முடியும்? இவன் என்ன ஒரு காடா? இல்ல இவனோட பவர்ஸ் அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஈவில் டிராகனுக்குள்ள இருக்க அந்த வயசானவரும் சொல்றாரு, நீ வந்து அவனை தப்பா இடப்படக்கூடாது, ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த சைடு அந்த டிராகனை அவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பாக்குற ரொனால்டோவும் சொல்றான், இதே மாதிரி இவன் தாக்கினே இருந்தா அவனால திரும்பவும் பழையபடி மாற முடியாது, இவன் இப்படியே தான் இருப்பான். எல்லாம் கேட்கிற நசேனாவோ ரொம்ப கஷ்டப்படுறா. இல்ல அப்படி வந்து நடக்க கூடாது, அங்க அவன் பயங்கரமா தாக்க வருவானா? நடுவுல நசேனா வந்து நிக்கிறா. போதும் நிறுத்துங்க, இந்த மாதிரி நான் தான் இது, நீங்க வந்து தாக்க கூடாது. அந்த ஈவில் டிராகனே ரொம்ப பயந்து போயிட்டு இப்பதான் அவன் நார்மலே ஆகுறான். அந்த வயசான ஒரு மிஸ்டர் அவரும் சொல்றாரு, அவ்வளவுதான் லாஸ்ட், என்ன வந்து கொன்னுரு, இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் நிறைய வருஷம் வாழ்ந்துட்டேன், இதுக்கு மேல நான் சாக வேண்டிய டைம் இது, சோ என்ன கொன்று, இதனால இந்த டிராகனும் அப்படியே தூங்க போயிடும். நான் ஹான்சாம் அதை பண்ண வேணாம்னு சொல்றான். இருந்தாலும் இவங்களுக்கு வேற வழி இல்ல, அங்க பண்ணணும்னு ஹீரோ போறானா? உடனே நசினாவும் சொல்றான், இல்ல நம்ம 2 பேருமே பண்ணலாம், ஏன்னா இந்த சுமையை நீங்க ஒண்டி வச்சுக்க கூடாது, இல்ல பாதிய நானும் வச்சுப்பேன். அங்க அப்படியே இவங்க கிட்ட வராங்களா? அந்த ஈவில் டிராகன் ரொம்ப பயப்படுது. நீங்க வந்து என்ன பண்ண ட்ரை பண்றீங்க? ஆனா எதையுமே கண்டுக்காம அப்படியே அவங்க போட்டு தள்ளுறாங்களா? இதனால அந்த டிராகனோட உயிரும் அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ளேயும் திரும்ப போகுது. இந்த சைடு இப்பதான் மிஸ்டர் சொல்றாரு, அவ்வளவுதான் இப்போதைக்கு டெம்பரவரியா அந்த டிராகனோட தொல்லை உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி அது தடுத்த அந்த பேரியர் அதுவும் இப்போ உடைய ஆரம்பிக்கும், ஏன்னா மானாவோட ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. அதே மாதிரி நானும் சாக போறேன். அட நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க வந்து எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி. ஹான்சாம் நீ வந்து ரொம்ப எங்க இருக்க எனக்கு சன்னா இருக்கிறதுக்கு, ஏன்னா என்னோட ஏஜ் அது வந்து ரொம்ப அதிகம். இப்படி சொல்ல இருக்கும் போதே அவர் அங்கேயே அந்த போயிறாரு. இந்த சைடு அந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுது. அங்க ரால்மாவும் வெளியில வரா. அதுக்குள்ள நிறையவே மாணவ கொடுத்திருப்பாள, இதனால அவளுக்கும் எனர்ஜி இல்ல, அவ ரொம்ப சோர்ந்து போய்தான் இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அந்த ஈவில் டிராகனை இவங்க வெறுமா ஸ்லீப்ல ஒண்டி தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் திரும்பவும் வர வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு இந்த விஷயம் இது வந்து நசேனாவோட அப்பாக்கும் தெரிய வருது. ஓ அப்பனா இந்த டிராகன் இந்த உலகத்தை அழிக்கிறதுல இருந்து அவங்க காப்பாத்திட்டாங்க. ஸ்லீப்பிங் பியூட்டி அவளுக்கும் எதுவும் ஆகல. ஆக மொத்தத்துல இந்த லஸ்ட் இவன் வந்து யாரு? நாங்க தேடுற ஹீரோ அது வந்து இவன் இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல அங்க நசேனா கிட்ட சொல்றான், நசேனா நான் வந்து ஜேர்னிக்கு போகலான்னு இருக்கேன், டிராகன் வெறுமா தூங்கிதான் இருக்கு, கண்டிப்பா திரும்பவும் இப்போ நான் அந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நான் ஹீரோவை தேட போறேன். அதனால நசேனா நீ வந்து என் கூட வருவியா ஜேர்னிக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? ஆன்சர் வந்து ஆப்வியஸா எஸ் தான். அதாவது நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்க கூட தான் நான் வரணும்னு ஸ்டார்டிங்லேயே நான் டிசைட் பண்ணிட்டேன். சோ இதெல்லாம் நீங்க கேட்கணுமா என்ன? நெக்ஸ்ட் சீன்ல இவங்க கிளம்புறாங்களா? அங்க இவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. அட எப்படி நீங்க லஞ்ச் ரெடி பண்ணீங்க? ஏன்னா நாங்க ரொம்ப காலையிலேயே கிளம்புறோம். அதுவா எல்லாருக்குமே தெரியும், அதாவது நீங்க இங்க இருந்து போக போறீங்கன்னு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 2 பேரும் அங்க போறாங்களா? பாத்துக்கினே அரிமா கேக்குறா, ஆமா அவங்க 2 பேரும் அப்படியே போக விடுறது ஓகே தானா? ஆமா நம்ம எதுக்கு கவலை பண்ணோம், நம்ம ஒரு அட்வென்ச்சரா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஒரு நாள் திரும்பவும் சந்திக்க தான் போறோம். இந்த சைடு இது எல்லாத்தையுமே ரால்மாவை பாக்குறாங்க. இவங்க இப்படி ஜேர்னிக்கு போறதோட இங்கே இந்த சீசன் 1 முடியுது. இதுக்கு சீசன் 2 எப்போ வரும் நம்மளுக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா இருக்கும். அந்த டிராகனை வெறுமா அவன் தூங்க தான் வச்சிருக்கான். அதே மாதிரி இவன் ஹீரோ இல்லனா உண்மையான ஹீரோ யாரு? ஒரு மாதிரி நல்லா கொண்டு போற மாதிரியும் இருக்கு, ஒரு மாதிரி ஃபிளாப் ஆகுற மாதிரியும் இருக்கு இந்த அனிமே. சரி ஏதோ ஒன்று, இந்த அனிமேவை நம்ம மொத்தமாக பார்த்தாச்சு. இந்த அனிமே எப்படி இருக்கு, எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான அனிமே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி ஏதோ ஒன்று, இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்றேங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலான அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சயனரா.